வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி பண்ண இன்ட்ராடே ட்ரேடிங்கை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அதே மாதிரி அதோட அனாலிசிஸ், ஏன் ட்ரேட் எடுத்தேங்கிற அனாலிசிஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் புக்கிங், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்ட்ராடே எடுக்கிறப்ப. நான் உங்கள் தமிழ் செல்வன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎஸ்விகே யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் மொத்தமாக ஒரு 5 ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்தேங்க. ஸோ நான் ஏன் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூஷன் அனாலிசிஸை உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் டெய்லி வியூ பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்போ மோஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல், ஸோ எப்போ என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணிக்கலாம், ஸோ மேஜர் லாஸஸை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக ட்ரேட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணது தான் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்டடியாக க்ரோ ஆகி நீங்கள் ப்ராஃபிட் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறப்ப புக் பண்ணலாம், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல். ஸோ அதனால தான் நான் எக்ஸிக்யூஷன் பண்ணதை லைவாக உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற பாயிண்ட்ஸை கரெக்டாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரேட் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை பற்றி இப்போ சொல்கிறேன், ஏன் ட்ரேட் எடுத்தேன், ஸோ அதில் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி ட்ரேடிங் வியூவில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண ஸ்டாக்கை உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ட்ரேடிங் வியூவில் பேன்கோ ப்ராடக்ட் இந்தியா லிமிடெட், ஸோ அந்த ஸ்டாக்கில் தாங்க ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரேடு கொஞ்சம் நல்லா போணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் நான் அப்ளை பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இது கிளியர் இண்டிகேஷன் பையா செல்லா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிபிஆர் இண்டிகேட்டரு. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் சிபிஆர்னால் என்ன, ஸோ ஏன் பை எடுக்கிறேன், ஏன் செல்லை எடுக்கிறேங்கிறது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த ஸ்டாக்கு அந்த 3 ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அந்த 3 ப்ளூ கலர் லைன் சிபிஆர் லைனு. ஸோ சிபிஆரை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு ஸ்டாக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹைங்கிறது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 749 போட்டிருக்கா. ஸோ அதே மாதிரி மேலே இருக்க லைன்ஸ்லாம் R1 க்ரீன் கலர் லைன்ஸ், R2 R3 R4. இந்த ஃபஸ்ட்டு R1 ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் 764 ட்ரேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போயிருந்தால் நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து R2ல் டார்கெட் செட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். சப்போஸ் R1 பிரேக் அவுட் பண்ணோன்னே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 784 எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நான் இந்த ட்ரேடு எப்போ எடுத்தேன் அப்படின்னா R2 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் 783.75 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இன்பிட்வீன் R2 R3யும் ஹிட் பண்ணிடுச்சு பாருங்கள். R3யை ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் R2க்கு வந்திருக்கு. ஸோ R3க்கு நியர்பையில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேங்க. ஸோ இது R3யையும் பிரேக் அவுட் பண்ணி போயிருந்துச்சுன்னா R4ஐயும் ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ ஆனால் நல்ல ட்ரெண்டிங் ஸ்டாக் தான். எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சி R2 R3யோட மூமெண்ட்லேயே. ஸோ நான் R3 நியர்பையில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரலும் 3250 ப்ராஃபிட் புக் பண்ணேங்க. நான் ரெண்டாவதாக ட்ரேட் பண்ண ஸ்டாக் இண்டூஸ் ஐஎன்டி பேங்க்குங்க. இது இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் நான் ட்ரேட் எடுத்தேன் இது. ஸோ ட்ரேட் எடுத்தனால மினிமல் குவான்டிட்டி வச்சு தான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கு நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் கீழே வந்துச்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த கிரே கலர் லைனை சிபிஆர் கீழே இருக்க ஃபஸ்ட்டு கிரே கலர் லைன் பாருங்கள். ஸோ 737 அதையும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட் S1 அதான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் லைனையும் தாண்டி கீழே வந்துச்சு.
அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் வந்து அதோட வேல்யூ வந்து 735.43. ஸோ நான் எக்ஸாக்டாக வந்து அதை பிரேக் டவுன் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்தேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 732 போகும். S2 வந்து ஹிட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வந்து செகண்ட் ஹாஃபில் எடுத்தனால மினிமல் குவான்டிட்டி தான் எடுத்தேன். இந்த ஸ்டாக்கில் ட்ரேடு செல் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் வந்து ஸ்டாக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி S1க்கு வந்துச்சு. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன், ஸ்டாக்கு சப்போஸ் ரிவர்ஸ் ஆகி S1 வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ S2 ஹிட் பண்ணல, S1க்கு ரிவர்ஸ் ஆகி போணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். இதில் வந்து ஒரு 350 ருபீஸ் வந்து லாஸ் ஆனிச்சுங்க எனக்கு இந்த ட்ரேடு. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும். ஸோ தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணக்கூடாது. அது வந்து பெரிய ரிஸ்க் ஆயிரும். ஸோ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேட் பண்ண ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பூனாவோட வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ட்ரேடிங் வியூவில். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பூனாவோட வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கை பாருங்கள், இன்றைக்கி சரியான ட்ரெண்டிங்கு. ஸோ சிபிஆரை வந்து தாண்டிச்சு. அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டே ஹையையும் தாண்டிடுச்சு, R1ஐயும் தாண்டிடுச்சு, R2ஐயும் தாண்டிடுச்சு, R3ஐயும் தாண்டிடுச்சு, R4ஐயும் தாண்டிடுச்சு. ஸோ செம்ம ட்ரெண்டிங்கான ஸ்டாக் இன்றைக்கி. ஸோ நம்ம ஏர்லியராக என்ட்ரி ஆயிருந்தோம்னா வந்து R1, R2, R3, R4 செம்ம ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ நான் வந்து எப்போ வந்து என்ட்ரி ஆனேன் அப்படின்னா R4 வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போனோன்னே R4 பார்த்திங்கன்னா வந்து 477 இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணோன்னே நான் என்ட்ரி எடுத்தேன். இது R4 தானனால நான் மினிமல் குவான்டிட்டியில் தாங்க ட்ரேட் எடுத்தேன். ஸோ வந்து இது வந்து R4 வந்து ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா வந்து ஸ்டாப் லாஸுங்க. 477 தான் ஸ்டாப் லாஸு. ஸோ நான் R4 தாண்டினால வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கலை. ஸோ வந்து நான் கம்மியான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணேன். அதே மாதிரி வந்து ட்ரேடை வந்து குயிக்காகவும் நான் முடிச்சிட்டேன். ஸோ ஆனால் வந்து எண்ட் ஆஃப் த டே வரலும் வந்து ரிஸ்க் டேக்கராக இருந்தால் எடுக்கலாம். என்னோடய இது என்னென்னா R4 தாண்டிச்சுன்னா மினிமல் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைச்சினாலே நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுங்க. R4ல் திரும்ப ரிவர்ஸ் ஆகி R4 ஹிட் பண்ணிச்சுன்னா அங்கே தாங்க ஸ்டாப் லாஸு. ஸோ இது வந்து கிளியர் கட் இண்டிகேஷன் ஆஃப் பை சிக்னலுங்க. பை பண்ணிட்டு செல் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி R1 ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகுது. ஸோ நான் R4 தாண்டி எடுத்தனால இந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஓவராலாக நான் வந்து ஒரு 1600 ப்ராஃபிட் புக் பண்ணேங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக்கு வந்து டாட்டா மோட்டார்ஸ். எனக்கு அதை ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வேகமாக முடிச்சிடலாம். ஸோ டாட்டா மோட்டார்ஸு ட்ரெண்ட்டுங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு 2 ஸ்டாக்ஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணேன். அதோட ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் அந்த 2 ஸ்டாக்ஸை பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக்கு வந்து டாட்டா மோட்டார்ஸுங்க. ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு சேட்டை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது பியரிஸ். ஏன் பியரிஸ் அப்படின்னா வந்து சிபிஆருக்கு பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே வந்து லோவையும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு, S1ஐயும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ வந்து S1 வேல்யூ வந்து 714.65, ப்ரீவியஸ் டே லோ வந்து 714.30. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தோடனே நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன், செல் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து S2 வந்து நியர்பை டார்கெட்டு தான் வச்சிருந்தேன். ஸோ வந்து பாதி தாண்டினோடனே வச்சேன். ஸோ வந்து S2 கிட்டக்க வந்தோடனே வந்து இதை நான் வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே பாதிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தனால எனக்கு கம்மியான ப்ராஃபிட் தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி மினிமல் குவான்டிட்டி தான் ப்ளேஸ் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி வந்து செகண்ட் ஹாஃபில் நான் இதை வந்து ட்ரேட் பண்ணேன், மார்க்கெட்டோட செகண்ட் ஹாஃபில். ஸோ மினிமல் குவான்டிட்டி வந்து ட்ரேட் பண்ணனால ஒரு 500 குவான்டிட்டியில் தான் ட்ரேட் பண்ணேன். நியர்பை S2க்கு வந்து வந்தோடனே நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேங்க. ஸோ 700 ப்ராஃபிட் வந்து எனக்கு இதில் கிடச்சிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து ட்ரெண்ட்டு. ஃபைனலாக அந்த ஸ்டாக்கை பார்த்து வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக்கு நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக் வந்து ட்ரெண்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி வந்து சிபிஆரை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து 5163.50 ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சப்போர்ட்டு S1 வந்து 5158. ஸோ இது ரெண்டையுமே பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ இதில் வந்து கம்மியான என்ட்ரி தான் ப்ளேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து S1 பார்த்தீங்கன்னா
5158, S2 பார்த்தீங்கன்னா 5118. ஸோ ஹியூஜ் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி வந்து S1 S2க்கு இடையில வந்து நிறைய வேல்யூஸ் கேப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியான குவான்டிட்டி எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஹிட் பண்ணோம். ஆனால் சேஃபர் சைடுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, S1க்கும் S2க்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா மினிமல் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணால் நல்லது. ஸோ நான் வந்து பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு 50 குவான்டிட்டி மட்டும்தான் நான் எடுத்தேன். இதில் வந்து கரெக்டாக 10 பாயிண்ட்ஸில் வெளியே வந்துட்டேங்க. ஸோ S2 வந்து ஹிட் பண்ணுற வரலும் நான் வெயிட் பண்ணல. ஏன்னா வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால இந்த மாதிரி ட்ரேட் பண்ணேன். ஸோ இது மாதிரி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சு ப்ராப்பராக கரெக்டான வந்து குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து லாஸ் மேக்கிங் வராது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கும் ப்ராஃபிட் மேக்கிங் தான் வரும். ஸோ ஸ்ட்ரிக்டாக எதில் வந்து என்ட்ரி ஆகணும் எக்ஸிட் ஆகணுங்கிறத நீங்கள் வந்து ப்ராப்பராக மைண்டு கண்ட்ரோலோடு வந்து ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் இது மாதிரி வந்து பல ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட்டுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.